என்னுடைய பேட்டியை முழுமையா நீங்க நேற்று போட்டையை கேட்டுக்கிப்பீங்க. ஒரு இடத்துல கூட மாட்டு வண்டி பத்தி நான் பேசவே இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்து மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல எப்பவும் ஒரே நிலைப்பாட்டோட இருக்கிறார். இப்ப மாட்டு வண்டியை கேடயமா வச்சுக்கிட்டு கோடி கோடியா கொள்ளையடிக்கிறானு. அதை தடுத்தா மாட்டு வண்டியை கேடயமாகி சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மாட்டு வண்டியில மணல் கிட்டாச்சி தள்ளி போடுவாங்களா? அந்த வீடியோ கூட நேற்று நாங்க எடுத்த ட்ரோன் ஷாட். இதுல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டு வண்டி இருக்கான்னு பாருங்க. ஆத்துக்குள்ள பாரு, இது ஃபுல்லா கவர் பண்ண வீடியோ. ஒரு இடத்துல மாட்டு வண்டி இருக்கா? மணல் கடத்துல மூடி மறைக்கிறதுக்கு பார்ட்டி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே இப்ப 4 மணிக்கு பிரஸ் மீட்னு சொன்னேன். 5 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போய் போலீஸ் காவல் இருக்குது கூட. மாட்டு வண்டி கோயம்புத்தூர் ரோட்ல அவுத்து விட்டு ரோடு சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை டைவர்ட் பண்றாங்க. இதெல்லாம் செட்டப்புங்க. எப்படி 41 பேர் இறந்த அன்னைக்கு பார்ட்டி பதட்டப்பட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணாங்களோ, 10 லட்ச ரூபாய் அறிவிச்சது, ஒன்மேன் கமிஷன் போட்டது, முதலமைச்சர் ஸ்பெஷல் விமானத்தில் வந்தது, துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து பறந்து வந்தது, போஸ்ட்மார்டம் அவசர அவசரமா போஸ்ட்மார்டம் பண்ணினது, ஆம்புலன்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டுனது, குடிநீர் பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுனது, அது மாதிரி இன்னைக்கு நேத்திலிருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இதெல்லாம் மாட்டு வண்டி. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதி கலவரத்தை உருவாக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. என் கூட எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அது நடக்கல. அதுக்கு அடுத்தது மாட்டு வண்டி தொழிலாளர்களை திசை திருப்பலாமான்னு பார்த்தாங்க. கிடையாது. இதுல பின்னாடி மாட்டு வண்டி தொழிலாளி இருக்கிறாங்க. ஒரு காலத்திலையும் நான் அவங்களுக்கு எகைன்ஸ்டா போனது கிடையாது. இனிமேலும் மாட்டு வண்டி அல்றதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இனிமேலும் லாரி உள்ள போய் அள்ளுனா இன்னும் அதிகமான எங்களுடைய கட்சிக்காரங்க பொதுமக்களோடு வந்து நாங்க அதை தடுப்போம்.